அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைவெல்லாம் நீதானே. அத்தியாயம் 7. கீர்த்தனா தன்னை பார்த்ததை கவனித்த வாஞ்சியின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. ஆக அவளுக்கும் நம்மை போல ஆர்வம் இருக்கிறது போல என்று நினைத்ததும் அகமும் முகமும் மலர உல்லாசமாக விசிலடிக்க ஆரம்பித்தான். டே கண்ணா, நீ எப்படா டிராஃபிக் போலீஸ் ஆன என்று ஜெயந்த் கேட்கவும், என்னடா மச்சி சம்பந்தமே இல்லாம பேசுற? டே, விசில் தூள் பறக்குதே. என்னடா, எதுவும் அழகான பொண்ணை பார்த்து மயங்கிட்டியா? சே ஜெயந்த், அவ பொண்ணே இல்லடா. என்னது? என்னடா மச்சி சொல்ற? இல்ல, அவ தேவதடா. தேவலோக ரம்பா, ஊர்வசி, மேனகா மாதிரி. பேர் கூட அவளை மாதிரியே அம்சமான பேர்தான். அப்படியா? என்னடா பேரு? கீர்த்தனா என்று அனுபவித்து சொன்னான். ஓஹோ, என்னடா பய சம்பந்தமே இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல தேன் குடிச்ச நரியாட்டம் இருக்கானே அப்படின்னு பார்த்தேன். விஷயம் இதுதானா? அதான் விசில் தூள் பறந்துச்சா? டேய், இப்பவே ஜாலியா விசில் அடிச்சுக்கோ. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தேவர் மகன் படத்துல வர்ற ரேவதி சொல்வாங்களே ஒரு பாட்டுல, வெறும் காத்து தாங்க வருதுன்னு, அப்படிதான் ஆயிடும் என்று கேலி பேசவும் நண்பனின் தோளில் செல்லமாக குத்தியவன், டேய் சும்மா டீஸ் பண்ணாத. இங்கே பாருடா வெக்கத்தை. சரிடா, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டியா? இல்லடா மச்சி, நேத்து தான் பார்த்தேன் என்று வாஞ்சிநாதன் சொல்லவும் விழிஞ்சது. லம்பாடி லுங்கி, கண்டதும் காதலா? அது சரி, அந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. அவசரப்பட வேணாம். அவளுக்கும் இருக்கும் போல. வாஞ்சி, இதெல்லாம் ஒரே நாளில் முடிவு பண்ற விஷயம் இல்லை. வாழ்நாள் முழுக்க தொடர போக்கும் பந்தம். முதல்ல அந்த பொண்ணுகிட்ட பழகி பாரு. ஜெயந்த், அவ கொஞ்சம் சென்சிட்டிவான பொண்ணா இருப்பா போல என்றவன் அன்று காலை அவளிடம் பேசியதை சொன்னான். கோபம் இருக்கிற இடத்தில் தான் வாஞ்சி குணம் இருக்கும். அதுவும் பாராட்டுக்கும் முகஸ்துதிக்கும் மயங்காத பொண்ணுனா அவள் நிச்சயமாக ஒரு பண்புள்ள பெண்தான். நான் தான் பார்க்கலை. ஜெயந்த் என்று கலவரமான குரலில் வாஞ்சி அழைக்கவும், என்னடா, அவள் நல்ல கலர்டா. ஆளும் அழகு வேற. என்னை போல கருப்பனை பிடிக்குமோ என்னமோ. அடேடே, ஸ்டாப். கலர்ல என்னடா இருக்கு? மனசு நல்ல மனசு இருந்தா போதும். அந்த நல்ல மனம் உன்கிட்ட நிறையவே இருக்கு. அப்படியும் நண்பனின் முகம் தெளிவடையாமல் இருப்பது கண்டு, வாஞ்சி, சமீபத்தில் விஜய் டிவியில கல்லூரி பெண்கள் கிட்ட சர்வே எடுத்தப்ப பெரும்பாலான பெண்கள் கருப்பான ஆண்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? இந்த காலத்து பெண்கள் எல்லாரும் விவரமானவங்க தெரியுமா என்று சமாதானப்படுத்தவும் முகம் தெளிந்தது வாஞ்சிநாதனுக்கு. அன்று மாலை பேருந்தில் ஏறியதும் நேற்றைய பழக்கம் போல பஸ்ஸில் வாஞ்சிநாதன் இருப்பானோ என்ற நப்பாசையில் தேடிய கீர்த்தனா ஏமாந்து போனாள். மலரை மொய்க்கும் வண்டு போல மனம் அவனையே நினைத்தது. கண்களில் தேக்கிய பிரியமும் மின்சாரமும் போன்ற கண்களும் அவளுக்கு ஏதோ ஒரு செய்தி சொன்னது. ஒரு சமயம் அது வெறும் பிரம்மையோ, இயல்பாகத்தான் தன்னிடம் பேசினானோ என்று மனம் எண்ணும். ஆனால் அனலில் பட்ட மெழுகென அவன் அருகில் வந்தாலே இலகத் தொடங்கும் மனதை அடக்க வெகுவாக சிரமப்பட்டு அதனாலேயே அவனிடம் சிடுசிடுவென எரிந்து விழுந்தாயிற்று. மனம் அவனை விரும்பினாலும் குப்பையை கிளறும் கோழி போல பழைய நினைவுகளின் தாக்கத்தால் இது போன்ற அசடுத்தனமான எண்ணங்களை ஊக்குவிக்கக்கூடாது என்று முடிவு செய்தாள். ஆனால் பார்த்ததும் தன்னை கேளாமலேயே இதயம் அவனிடம் தஞ்சமடைந்ததை எண்ணும்போது அவளுக்கு வியப்புதான். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. வழக்கத்திற்கு மாறாக ஏகப்பட்ட வேலைகள் அவளுக்கு. வாசலில் சாணம் தெளித்து பெரிய பூக்கோளம் ஒன்று போட்டாள். அதன் பிறகு வீடு துடைத்து அமுதாவுடன் சேர்ந்து வீட்டு வேலைகளை முடித்தாள். ஏண்டி அமுதா, நீ ஏன் அம்மா வீட்டுக்கு ஓய்வெடுக்க வந்திருக்க? அதை விட்டுட்டு இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்கிறியே கண்ணு. இதெல்லாம் அந்த மகாராணி பார்த்துக்க மாட்டாளா? இந்தா கொஞ்சம் சும்மா இருமா. என்னவோ என் புருஷன் வீட்டில் மலையை வெட்டி சாய்க்கிற மாதிரி பேசுகிற. நீ உதவி செய்யலைனாலும் குறைஞ்சபட்சம் உபத்திரவம் செய்யாமல் இரு என்பாள். கீர்த்தனா கூட மனம் நெகிழ்ந்து போவாள்.
அக்கா நீ போய் ரெஸ்ட் எடுக்கா, நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். நான் என்ன வாயும் மயிருமாவா இருக்கேன் ஓய்வெடுக்க என்று அமுதா சொல்லும் போதே குரல் கமறி போகும். செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு அக்காவை ஆறுதலாக அணைத்து கொள்வாள் கீர்த்தனா. அக்கா ப்ளீஸ் அழாதக்கா, மனசை தளர விடாதே. உன் நல்ல மனசுக்கும் கடவுள் அருளாலும் நல்லபடியா குழந்தை பிறக்கும். எங்கே எனக்கு அந்த குடுப்பனை இருக்காது போல கீர்த்தனா. அது தவிர அம்மா உன்னை கஷ்டப்படுத்துகிற பாவம் என்னை பாதிக்குது போல என்று நீண்ட பெருமூச்சுடன் சொல்வாள். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைக்கா, பெரியம்மா என் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, இதை போய் ஏன் பெருசு பண்ணணும் என்று மறுப்பவள் பின் குரலில் உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு, நீ வேணா பாரு, ஒரே பிரசவத்தில் உனக்கு ஒரேடியா 2 இல்லைன்னா 4 பிள்ளை பிறக்கும் பாரு. அப்ப நீ அதுங்களை கவனிக்க முடியாம, கீர்த்தனா இந்த பிள்ளைங்களை சமாளிக்கவே முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவ பாரு என்று புன்னகையுடன் சொல்ல, மணக்கண்ணில் அதை கற்பனை செய்து பார்த்த அமுதாவுக்கும் வாய்க்கொள்ளாத சிரிப்பு வந்தது. கீர்த்தனா நடக்கிற விஷயமா பேசுமா என்றாள் அமுதா சோக புன்னகையுடன். ஏன் நடக்காது அமுதாக்கா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். வழக்கமா பார்க்குற டாக்டர் வேணாமே, நம்ம வெளிப்பாளையத்தில் டாக்டர் சீதான்னு மகப்பேறு மருத்துவர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட காமிக்கலாமா, ரொம்ப கைராசியானவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கக்கா, ஆனா ரொம்ப செலவாகுமே என்று அமுதா இழுக்கவும், ஏங்கா நான் செலவு செய்ய மாட்டேனா? அதுக்கு இல்லடா செல்லம், ஏற்கனவே ரத்தத்தை உரியிற அட்டை போல அம்மா உன்கிட்ட நிறைய பணம் கறந்துட்டாங்க, இதிலே இந்த செலவு வேறையா? என் புருஷனால எந்த புண்ணியமும் இல்லை, ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேணாம் கீர்த்தனா, என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும், விடுடா. ஏன் காசு ஓன் காசுன்னு பிரித்து பேசினா அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேங்க்கா. கீர்த்தனா என் கல்யாணத்துக்கு வேற அம்மா 1 லட்சம் உன்கிட்ட இருந்து வாங்கினாங்களே. நிஜம்தான், அமுதாவின் கணவன் கற்பகத்துக்கு தூரத்து உறவு முறையில் தம்பி. ஒரு நிலையான வேலை கிடையாது, அத்தி பூத்தது போல எப்பொழுதாவது வேலைக்கு போவான். வேலைக்கு சென்று வாங்கிய பணம் தீரும் வரை வீட்டில் மீன் கோழி என்று அசைவ சாப்பாடு அமர்க்களப்படும். தனியாக உணவு வகைகள் இறங்காது. குடித்துவிட்டு ஏகரகலை செய்வான். சமயத்தில் அமுதாவை அடிப்பதும் உண்டு. ஒரு மலடியை என் தலையில் கட்டி வச்சிட்டாங்களே என்று போலியாக அழுவான். நல்ல வேளை அமுதா அந்த ஊர் பள்ளியில் வேலை செய்ததால் குடும்ப வண்டி ஓரளவிற்காவது ஓடியது. பார்க்கறது குழந்தைகளுக்கான ஆயா வேலை, இதுல சோக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தழுவிக்கிட்டுல போற என்று வார்த்தைகளால் வதைப்பான். எனக்கு தான் குடுப்பனை இல்லை, ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க முகத்தை பார்த்து கொஞ்சம் மனசை தேத்திக்கிறேன், வேணாம்னா சொல்லு, வேலைக்கு போகல என்ன என்று வீம்புடன் சொன்னால், போய் தொலை, வீட்டில் இருந்து என்ன குளிக்க போற, வேலைக்கு போனாலும் செலவுக்காவது ஆகும், அதானே உன் குடி செலவுக்கு ஆகும் என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள். அவளின் திருமணத்தின் போது வண்டியை ஓட்ட தெரியாமல் வரதட்சணையாக டிஸ்கவர் வண்டி வேண்டும் என்று கூசாமல் கேட்டான் லோகநாதன். 10 பவுன் நகை, ஒரு வண்டி சீராக தந்துடுங்க, அப்புறம் வழக்கம் போல மரக்கட்டில் மரபீரோ பாத்திரம் பண்டம் இதெல்லாம் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் ஒரு எம்ப்ளாயி பாருங்க, எங்கள் தொழிற்சாலையில் நான் ஒரு நாள் வரலேனா கூட அவங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி தவிப்பாங்க என்று பீற்றினான். அவனுடன் கூட வந்த அடிப்பொடிகளும் அதையே ஆமோதிக்க, லோகநாதனின் தாயோ ஒருபடி மேலே போய், கற்பகம் ராசா மாதிரி என் மகனுக்கு 8 திசையில இருந்து நான் நீ என்று பொண்ணு கொடுக்க போட்டி போடுறாங்க, நான் தான் சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு உன் கூட சம்மந்தம் பண்ண ஆசைப்படுறேன். அந்த பிரம்மாஸ்திரம் ஒன்று போதாதா? உடனே கற்பகம் கணவரின் வார்த்தைகளை கூட பொருட்படுத்தாமல் தாம்பூலம் மாற்றிவிட்டாள். கற்பகம், நம்ம பொண்ணு வாழ்க்கை இது, இப்படி தடாலடியா முடிவு எடுத்திருக்க கூடாது, அவனை பத்தி நல்லா விசாரிச்சு என்று கணவர் சொன்னது. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசை கல்யாணம் பண்ணிக்கிறதே மேல் தெரியுமா? சரி, நானும் சாதாரண ஆசாரி, வர்றது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா இருக்கு, அவன் கேட்ட மாதிரி எப்படி சீர் செய்யறது? ஏன் உங்க தம்பி மவ தரமாட்டாளோ என்று ஏளனத்துடன் கேட்க, என்ன உளர்ற, அது அவ காசு, அவ கல்யாணத்துக்கு உதவும், அதை தொட நமக்கு உரிமை இல்லை.
ஓஹோ, அப்ப எந்த உரிமையில நம்ம வீட்டுல தங்க இடம் கொடுத்து 3 வேளையும் சோறு போட்டு மகாராணி போல வச்சிருக்கோம்? அடி பாவி, மகாராணி போலவா வச்சிருக்க? சம்பளம் இல்லாத வேலைக்காரி போலத்தானே கொடுமைப்படுத்துற என்று மனதுக்குள் நினைத்தவர் வெளியே சொல்லாமல், அது என் கடமை கற்பகம், என் தம்பி மகளை எப்படி விட முடியும்? இதே நாம இல்லைனா என் தம்பி நம்ம அமுதாவை தங்கத்தட்டில் வச்சு தாங்கி இருக்க மாட்டானா? அப்படி சொல்லாதீங்க, இவளோட ராசி அப்படி. ஒரே நேரத்துல அப்பனையும் ஆத்தாளையும் முழுங்கிட்டான். சரி சரி, எப்படி அவளை பார்க்கறது உங்க கடமை என்று சொல்றீங்களோ அதே போல அவகிட்ட உரிமையா கேட்கிறதும் நம்ம கடமை என்று புதுமையான விளக்கம் தந்ததும் திகைத்து போனார். வேலை பேசும் முன் கீர்த்தனாவின் குரல் இடையிட்டது. பெரியப்பா, என்னை கேட்கணும்னு அவசியமே இல்லை. பெரியம்மா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நாளைக்கே பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டு வரலாம் என்றது. கற்பகத்தின் முகத்தில் மகிழ்ச்சி மின்னலாய் வெட்டியது. தம்மா கீர்த்தனா, இதை கடனாதான் வாங்கிக்கிறேன், அப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியோட பைசல் பண்ணிடுவேன் என்றாள் வீம்புடன். பரவாயில்லை பெரியம்மா. சிதம்பரம் தம்பதியினர் இறந்ததில் அவரின் சேமிப்பு, கிராஜுவிட்டி, பிஎஃப், காப்பீட்டு தொகை என்று சுமாராக 9 லட்சம் ரூபாய் கீர்த்தனாவின் பெயரில் இருந்தது. அதில் வந்த வட்டி பணத்தை அப்படியே கற்பகத்தின் கையில் கொடுத்து விடுவாள். பள்ளியில் வேலை பார்த்து வாங்கும் சம்பளத்தை பெரியப்பாவின் அறிவுறுத்தல் படி சேர்த்து வைத்தாள். ஏன் பெரியப்பா, இதையும் பெரியம்மா கிட்ட தர்றேன். வேற வினையே வேண்டாம். உன் பெரியம்மா இருக்காளே, அவ சரியான நாகப்பாம்பு. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பெரியப்பா என்று கண்கள் கலங்கும் அவளை பார்த்து, அடடா, என்னம்மா நீ, நெருப்புனா வாய் வெந்துடுமா என்ன? உன் கையில 4 காசு இருந்தா தான் உன்னை கற்பகம் மதிப்பா. இந்த விஷயத்துல மட்டும் என் பேச்சை கேளுமா. அமுதாவின் திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் தந்தாள் கீர்த்தனா. அன்று எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பியவளிடம் வந்த கற்பகம், இந்தாம்மா, அமுதா இன்னைக்கு ஊருக்கு போறா, நேற்றுக்கே காசு கேட்டேனே என்று சொல்லவும், ஆமா பெரியம்மா, ஞாபகம் இருக்கு. அமுதா அக்காவை அழைச்சிக்கிட்டு பணம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போறேன். அமுதாவை அழைத்து கொண்டு தபால் நிலையம் சென்றவளுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. தொடரும். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.